வெற்றி உள்ள வாங்க வெற்றி. நீ போ சக்தி, நான் வர்றேன். வெற்றி வெயிலா இருக்கு, நீங்க உள்ள வாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டீ காஃபி குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய்க்கலாம். உள்ள வாங்க. சரிடி, இப்போ நான் வீட்டுக்கு போகல, நான் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு தான் போவேன். நீ போ, நான் வர்றேன். வாங்க. போடி, உள்ள வர்றேன். சரி பத்தாதீங்க, ரொம்ப வெயிலா இருக்கு. ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காம உள்ள வாங்க, அப்புறம் கருத்துருவீங்க. இதுக்கு மேலேயா? சரிங்க மேடம், நீங்க போங்க, நான் வர்றேன். சரி சீக்கிரம் வாங்க. சாந்தியக்கா, பிளவுஸ் தைக்க எம்பிட்டு, ஆரி ஒர்க்கு போட எம்பிட்டு, விலையை மட்டும் சொல்லவே மாட்டீங்களே. ஃபங்க்ஷன் முடியட்டும் மொத்தமா மொய் பணமா வாங்கிக்கலான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்லடி. அவன் விசேஷக்காரவங்க, காசு தண்ணி இல்லாமல் இருப்பீங்க, செலவு அங்கிட்டுக்கும் இங்கிட்டுக்கும் போயிருக்கும். நம்ம போய் இந்த நேரத்தில் ஜாக்கெட் தைச்ச காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? சரி முடியட்டும், பொறுமையாக வாங்கிக்குவோம். நம்ம சீதா தானேன்னு சொல்லி இருந்தா நீ என்னைய பார்த்து இப்படி சொல்லிவிட்டியே. சரிக்கா கோவப்படாதீங்க, விளையாட்டுக்கு தானே சொன்னோம். இவ ஒருத்தி சாந்தி அப்படியெல்லாம் இல்லடி. எம்பிட்டு என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையில் கூட கொண்டாந்து கொடுத்துட்றேன். என்ன உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா சீதா? அதனால தானே உன்னைய மாதிரி ஆளுகளை பழக்கம் வச்சுக்கிறது. நானே மறந்துட்டால் நீ கொண்டாந்து கொடுத்துருவேல. எத்தனை மாதம் ஆனாலும் ஞாபகம் வச்சு கொண்டாந்து கொடுத்துருவேலடி காசு இருக்கும்போது. அப்படியெல்லாம் கேட்குற அளவுக்கு வச்சுக்கிற மாட்டேல நீதே. ஆமாம், நீயும் கட்டிக்கிட்டு வந்த நாளிலருந்தும் நானும் கட்டிக்கிட்டு வந்த நாளிலருந்தும் என்கிட்ட தான் தைக்க கொடுப்பேன் வைப்பேன், நான் தான் தைச்சு கொடுப்பேன். ஒரு நாளையில் ஒரு 10 ரூபாயை கூட நீ மறந்தது இல்லையடி. அடுத்தவங்க காசு எதுக்கு நம்மளுக்கு? அவங்க உழைச்சல சம்பாதிக்கிறாங்க, கொடுத்துருவோம்னுல நல்ல மனசோட கொண்டாந்து கொடுப்பேன். சரி விடுடி, அதை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு. ஏன் சாந்தியக்கா, அப்போ நாங்களாம் காசை கொண்டுக்கிட்டு ஓடி போயிடுவோமோ? அப்படி சொல்லலடி, நீ எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ அப்படியெல்லாம் வச்சுக்கிற மாட்டேன். பாரு, அந்த நைட்டி தச்சேல அதுக்கு கூட அந்த 20 ரூபா கொண்டு வந்து கொடுக்கல. எனக்கு தெரியும் நீ கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும், அதையும் சொன்னேன். என்ன சாந்தியக்கா, 20 ரூபாய்க்கு கூடவா நாங்கள் வக்கு இல்லாமல் கிடக்க போகிறோம்? அதெல்லாம் காசு இருக்கு. 500 ரூபா நோட்டா இருக்கிறதுக்கு சில்லறை மாத்தினா செலவா போயிரும்ல. அதனாலதே சரி நம்ம சாந்தியக்கா தானே பொறுமையாக கொடுத்துக்குவோம்னு இருக்கோம். அப்படியா? என்கிட்ட கூட 500 ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொண்டாந்து கொடுத்தா 20 ரூபா எடுத்துட்டு மீதி சில்லறையை கொடுத்துருவேன். ஆனால் நீ மாற்ற மாட்டேன்றேல. சரிடி. ஏக்கா, நாளைக்கு சீதா கட்ட சேர்த்து வாங்கிக்கக்கா. என்ன சீதாக்கா நான் சொல்றது, சாந்தியக்காலுக்கு காசு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துரு. 20 ரூபாய் எம்டி 20 ரூபாய் சேர்த்து கொடுத்துரு. சரிடி அம்மா, 20 ரூபாயிலே தேஞ்சு அப்புறம் சாந்தி என்கிட்ட வாங்கிக்கடி. இவ ஒருத்தி குறுக்க பேசுறதுனால எதுக்கு வந்தோம்ன்றதே மறந்துட்டா. சாந்தி வெளியே வச்சு சொல்றோம்னு நினைச்சுக்கிறாத. ஐயோ சாரி சீதா, நான் உங்களை உள்ள கூப்பிடாம வெளியவே நிக்க வச்சு பேசுறேன் பத்தியா. வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டும்டி, உட்காந்து பேசுகிற அளவுக்கு உள்ளே வர அளவுக்குலாம் இப்போ நேரம் இல்லடி. தப்பாக நினச்சிக்கிறாத. என் மக சின்ன பொண்ணுக்கு பூ வைக்க வராங்கல்ல, சாயங்காலமாக வராங்கடி. ஒரு 5 to 6 நீ வந்துடுடி, பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வந்துடு. அப்படியா? சரிக்கா. மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, என் அண்ணி மையந்தே, சொந்தந்தே. அப்படியா? அப்போ சின்ன பொண்ணுக்கு அப்பா வரலையா? அவர் வருவாருடி அடுத்த வாரம். அதுக்குள்ளே சரி பூவைனாலும் வச்சிருவோம் பிள்ளைக்கு. ஆமாம்மா, அதுவும் சரித்தே. அப்புறம் அண்ணன் வந்தோடனே கையோட கல்யாணத்தை முடிச்சு போடலாம் பத்தியா. ஆமாம்மா, அதுக்கு தாண்டி. சரி சீதா வாரேன். சரி போயிட்டு வரட்டுமா? இருங்கடி, டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போகலாம். இல்லை சீதா, இப்போதான் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். நாங்கள் பார்த்தா எங்கள் அண்ணின்ட்டு எங்கள் அண்ணிட்டு நாங்களே சமைச்சிட்றோம், வெளியெல்லாம் ஆர்டர் கொடுக்கலன்னு சொல்லி வச்சுருந்தோம். திடீர்னு பார்த்தா இன்றைக்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறது, ஹோட்டலில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். சமைக்க கூட நேரம் இல்லை பார்த்துக்க. இதில் எங்கிட்ட உட்காந்து பேசுகிறது, ஃபங்க்ஷன்லாம் முடியட்டு நம்ம சாவகாசமாக உட்காந்து பேசலாம். சரிடி வாரேன்டி. சரி சீதா. ஏக்கா பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருங்க. சரி போ, நான் வாரேன். அதானே, அதுக்குள்ள இந்த மீனாவும் பூமாவும் சேர்ந்துக்கிட்டு காது கண்ணெல்லாம் வச்சு பேசிவிட்டாளுகளே. இவளுக எப்பத்தே பொண்ணு பார்த்து பூவே வைக்க போறாளுக, நம்மள்கிட்ட சொல்லாம செய்வாளுகளா? இவளுகெல்லாம் எந்த மூலையில கொண்டு போய் சேர்க்கறது? அவளுகள்கிட்டலாம் பேச்சை குறைச்சிக்கிறணும், அதே நமக்கு நல்லது. இல்லாட்டி இனத்தினாலும் ஒன்று சொல்லி எனக்கும் சீதாவுக்கும் சண்டையை கூட இழுத்து விட்டுருவாளுக, சொல்ல முடியாது. ஹலோ, சொல்லு மச்சான். இல்லை மச்சான், எங்கடா இருக்க? ஆஃபீஸில் தான்டா. என்னடா ஆச்சு? டேய் மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. அட முட்டா பையலே, என்னடா ஹெல்ப்புன்னு பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு, உடனே வர்றேன்.
மச்சான் உன் தங்கச்சி இருக்கால்ல சக்தி, ஆமாம், அவளுக்கு என்ன இப்போ? சொல்றத முழுசா கேளுடா. சரி சொல்லு. இல்லை, அவ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெட்டு கட்டுறாடா. எனக்கு பயமா இருக்கு அவ பேசுறத பார்த்தாலே. அப்படி என்னடா உங்களுக்குள்ள பெட்டு? இல்லை, எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம்லடா இன்னைக்கு. அது உங்ககிட்ட தானே சொல்லியிருந்தேன். ஆமாம், என்னை கூட வர சொன்னால் நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஈவினிங் தானே, இன்னும் கூட டைம் இருக்கு. அப்புறம் என்ன? ஆமாடா, அந்த ஃபங்க்ஷனுக்கு சுடிதார் போடணும்னு சொன்னான். நான் சொன்னேன் சுடிதார் வேணாண்டி, சாரி கட்டு அழகா இருப்பேன்னு சொல்லிட்டேன்டா. நான் சொன்னது ஒரு குத்தம் போலடா. என் புத்தி செருப்பால் அடிச்சுக்கணும்டா. தேவையில்லாமல் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிற கதையா அவகிட்ட சாரி கட்டுன்னு சொல்லிவிட்டேன்டா. அவ என்ன சொல்றானா? என்னடா சொன்னா? அவ என்ன சொன்னா தெரியுமாடா? சின்ன பிள்ளை தனமா இருக்கும்டா கேட்டாலே. நீங்களும் நானும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடணும், அப்பதான் உண்மையா லவ் பண்றோன்னு அர்த்தம் அப்படிங்கிறாடா. ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்? மனசு தானடா சம்பந்தம். என்னடா சொல்ற? அவ அப்படியா சொன்னா? என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கீங்க ரெண்டு பேருமே. அடா ஆமாடா, அவ என்ன கலர் சாரி கட்டுறாலோ அதே கலர்ல நானும் ட்ரெஸ் போடணும்னு சொல்றான். அவன் என்ன ட்ரெஸ் போடுறான்னு எனக்கு எப்படா தெரியும்? சரி, இப்போ அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இருடா, அங்கே தானே வர்றேன், சொல்கிறேன் இரு. எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து நீ தாண்டா கொடுக்கணும். சாரி என்ன கலரில் எடுக்கிறியோ அதே கலரில் ஷர்ட்டும் எடுத்துருடா. இல்லாட்டி அவள் கொன்னே போடுவாடா. எடுத்துட்டு மட்டும் நீ வந்து என்கிட்ட கொடுத்தா போதும். சாரி எப்படி சக்தி கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவ்வளோதானே மச்சான், நான் பார்த்துக்கிறேன். இது ஒரு விஷயம்னு என்னமோ இப்படி பண்ணிட்டு இருக்க. சரி, என்ன கலர் வேணும்? டேய், ஏதாவது ஒரு கலரு, ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே கலரில் இருக்கணும். அப்படி எந்த கலராக இருந்தாலும் சரிடா. சரி, சொல்லிட்டேல வை. டேய், ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுடா. டேய், இன்னும் 1 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன்டா. சரி மச்சான், வச்சிரட்டுமா? சரி வைடா. அப்பா, தீபக் கிட்ட பேசவும் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அவன் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் யார்ட்டினாலும் கொடுத்து இந்த சாரியை அவளை கட்ட சொல்லிடுவோம். வாப்பா தம்பி. ஏப்பா வெற்றி, வந்தவன் ஏன் வெளியவே நின்றுட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போக வேண்டியதானப்பா, வெயில் அதிகமா இருக்குப்பா. இல்லைக்கா, ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்தது, அதான் வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா? சரிப்பா. தம்பி உள்ள வாங்க, சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். சரிங்க அத்தை, அதெல்லாம் இருக்கட்டும். சக்தியை பார்த்தீங்களா? அவள் வெறும் தலையோடு இருக்காள்ல, அவளுக்கு கொஞ்சோன்னு பூவை கட் பண்ணி வச்சு விடலாம்ல அத்தை. ஏத்த, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? ஏக்கா, வெற்றி பேசுறத பார்த்தா வெற்றிக்கு நம்ம சக்தியை பிடிச்சிருக்கு போல இருக்கு. பேசாம சக்தியை வெற்றிக்கே கட்டி வச்சிருவோம்க்கா. சின்ன பொண்ணு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வெற்றிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பார்த்தீங்கல்ல அத்தன் தெரிஞ்சு எப்படி உரிமையாக பேசுகிறாருன்னு. விட்டுறாதீங்கக்கா. வெற்றி மனசு தங்கமான மனசு. வெற்றி மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்கே தின்னாலும் கிடைக்காது. பேசாமல் வெற்றிக்கு சக்திக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். நீ வேற சும்மா ரெடி, அப்படிலாம் இருக்காது. 2 பிள்ளைய மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்மளே நஞ்ச வதைக்கக்கூடாதுடி. நீ வேற சும்மா இரு, ஆசையை காமிச்சு மோசம் பண்ணாமல். அவன் சும்மா ஏதோ அத்தை மகன்ற உரிமையில சொல்லியிருக்கான். இப்போ என்ன, அத்தை மகளை யாரும் கிண்டல் பண்ணதே இல்லையா, பேசுனதே இல்லையா? அந்த உரிமையில பேசுறியா? நீ சும்மா ரெடி. தம்பி, நீ ஒன்றும் தப்பாலாம் சொல்லலப்பா, எனக்கே தோணலப்பா. சரி, நான் வச்சு விட்றேன். சரிங்க அத்தை, பார்த்துக்கோங்க. சரிப்பா தம்பி, உள்ளவா. இல்லைத்த, சிக்னல் சரியாக கிடைக்காததுனால கட் ஆயிடுச்சு. நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் பேசி முடிச்சுட்டு வரேன். நீங்கள் போங்க. அப்படியா? சரிப்பா தம்பி. வெற்றி, வெயிலில் நிற்காம அந்த மரத்தடியில் போய் நில்லுப்பா. சரிக்கா, நீங்கள் போங்க. ஐயோ, நம்ம பாட்டுக்கு வாயை வச்சுக்கிட்டு இல்லாமல் சக்திக்கு பூ வச்சு விடுங்கன்னு சொல்லிவிட்ட உரிமையில் தப்பாக நினச்சிருப்பாங்களோ? ஒருவேளை தப்பாக நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை அத்தையும் கூட பேசாமல் போயிடுவாங்களோ? சேச்சே, நம்ம அத்தை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சரி, தீபக் வர வரைக்கும் இங்கே நிற்போம். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அதி, நல்லா இருக்கியா? இதுதான் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வர்றப்போ வர்ற டைமாடா. காலையிலே வந்திருக்கணுமா இல்லையா?
அட போனே நீ வேற. நான் காலையிலேயே வந்துட்டேன். ஆனால் என்ன பார்க்கத்தே நேரம் கிடைக்கல. அங்கேயும் இங்கேயும் வேலை சொல்லிகிட்டே இருந்தாங்களா, அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் சரி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்ல, பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி வந்தேன். இப்போ வந்ததும் நல்லதாக போச்சு. இதுவே ஃபங்க்ஷன் அப்போ உங்களை பார்த்துருந்தேன்னா அப்போத்தே வந்திருப்போம்னு நினச்சிங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்லைடா, அண்ணன் கல்யாணத்துக்கு தம்பி தானே ஓடி ஆடி வேலை பார்க்கணும், அதனால எனக்கு தெரியல பார்த்துக்க. சரிடா, அப்பா அம்மா யாரும் வரலையா? அப்பா அது அண்ணே அண்ணே நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலைல்ல, லீவ் போட்டேன்ல. அதனால அப்பா சொன்னார் நீ போப்பா நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸில் இருக்கார். நான் இங்கே வந்துட்டேனே. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக அப்பா வந்துடுவார்னே. அப்படியா, சரிப்பா. அது சாப்பிட்டியா இல்லையாடா? சாப்பிட்டேனே. இப்போ தான் அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தான் மேலே வர்றேன். என்ன பாதி என்ன சொல்றியா உங்க அண்ணே? மா நான் வந்ததே அண்ணனுக்கு தெரியல பார்த்தீங்களாம்மா. ஆமாப்பா, அவன் ரூமை விட்டு வெளியே வரல, வந்திருந்தா உன்னை பார்த்துருப்பேன்டா. ஏலே நீ ஏன் இன்னும் ரெடியாகாம இப்படி நின்றுகிட்டு இருக்க? ஏன் சித்தி இப்படி சொல்ற? காலையிலேயே குளிச்சுட்டே சித்தி, இனி ஈவினிங் கிளம்பும் போது ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டியதான். ஃபேண்ட் ஷர்ட்டு கூட அயன் பண்ணி வச்சிருக்கேன் போடுறதுக்கு. இப்போவே போட்டால் ட்ரெஸ் அழுக்காயிரும்ல. பாத்தியாக்கா அந்த மக்கு பையல, இவனெல்லாம் என்னத்த சொல்லி திருத்துறதுன்னு தெரியலையே. மாப்பிள்ளை மாதிரியே நிற்கிறியா? இக்கா ஒரு விசேஷத்துக்கு மாப்பிள்ளையானது வேட்டி சட்டை எடுத்து கட்டுவானா, வேண்டு சட்டையை டெய்லியும் தானே போட்டுக்கிட்டு இருக்கியான். இந்த இப்போ கூட அதானே போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்க்க மாட்டாப்பிள்ளையா கிடக்கணுமா? ஒரு வேஷ்டி சட்டை கட்டினா என்ன நாகரிகமா? வேட்டி இருக்கா இல்லையா அவனுக்கு? சித்தி, எனக்கு வேஷ்டியும் கட்ட தெரியாது, என்கிட்ட வேஷ்டியும் இல்லை சித்தி. நம்மளுக்கு வராதது எதுக்கு சித்தி நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணணும்? விடு சித்தி, நான் ஃபேண்ட் சட்டையே போட்டுக்கிறேன். இல்லை நீ சும்மா இருடா. ஏப்பா ஆதி, நேராக போனீங்கன்னா கடைசி வீடுப்பா, சித்தி வீடு. அங்கே சூர்யான்னு ஒருத்தர் இருப்பியான், என் மயந்தே, அவனை கூட்டியாப்பா. எதுக்குடி? ஏக்கா பொறுக்கா, அவன் வேஷ்டி இல்லைன்றியல்ல, அப்புறம் மாப்பிள்ளை வேட்டி கட்டாமல் போய் சபையில் நிற்கிறது. நீ சும்மா இருக்கா? என் மயனை போய் ஒரு வேட்டி கடையில் போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். சித்தி எதுக்கு சித்தி? நானே போயிட்டு வரேனே. இல்லை பாதி, இங்கே வேற வேலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீ பார்த்துக்க. அவன் ரெண்டும் சும்மாதான் கிடப்பேன் வீட்டில் ஃபோனை நோண்டிக்கிட்டு. அவனை போய் அடிச்சு இழுத்தாந்தீங்கன்னா நான் சொல்லி அவனை அனுப்பி விடுவேன். பரவாயில்ல விட்ரி, இந்த காலத்தில் என்ன பேண்ட் சட்டை போடுறதெல்லாம் சகஜம் தானே. இல்லை போட்டால் போட்டுட்டு போறியா? இனி போய் எடுக்க நேரமும் கிடையாது. இன்னும் நம்ம ஊரில் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. நம்ம போய் சொல்லிட்டு வருவோவா அப்படின்ற? சரி, அதுவும் கரெக்டு தான். இந்த காலத்தில் எல்லாரும் பேண்ட் சட்டை தானே போட்டுக்கிட்டு திரியுறாங்க. சரிக்கா, வா போலாம். சப்பா, நல்ல வேலை தப்புச்சேன்டா. இல்லாட்டி வேஷ்டியை கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு கட்ட தெரியாதுடா. ஏன் இடுப்பில் நிற்கவும் நிற்காது. எனக்குமே கட்ட தெரியாதுனே. எனக்குமே இடுப்பில் நிற்காது. நமக்கு எப்போவுமே ஃபேண்ட் சட்டை தான். நீ எல்லாம் உங்கள் கல்யாணத்துக்கு யார் என்ன சொன்னாலும் வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுறாத, ஃபேண்ட் சட்டையே போடு. என்ன? சரிண்ணே. என்ன பேசியில் ஏதாவது பண்ணிட்டு வருமா? வேண்டாம் பாதி, டைம் ஆச்சுல, அம்மா வெளியவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரிண்ணே, அதுவும் கரெக்டு தான். நல்ல நாள் அதுமா இதுக்கு வெளியே போயிட்டு வீட்டிலே இருங்க. அண்ணி ஃபோன் பண்ணாங்களா? இல்லைப்பா, அங்கே ஆளும் பேருமா இருக்கிறதுனால ரொம்ப பிஸியாக இருக்கா போல இருக்கு. காலேருந்து கால் பண்ணல. நான் மெசேஜ் பண்ணேன், அதையும் பார்த்தாலா பார்க்கலையான்னு கூட தெரியல. ஆனால் ரிப்ளை வரல எனக்கு. சரி விடுங்கண்ணே, அங்கே தான் ஆள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம தான் நேரில் போவோம்ல, அப்போ பார்த்து பேசிக்கலாம். சரிடா. சரிண்ணே, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு முக்கியமான கால் பேச வேண்டியிருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். யாருடா? அண்ணே ஆஃபீஸ் கால்ண்ணே. ஓ சரி சரி சரி. சரிண்ணே, போயிட்டு வரேன். தம்பி நீங்கள் என்னப்பா பண்ணுற? மாணிக்கண்ணே நீங்களா? நீங்கள் எங்கே? அதான்ப்பா தம்பி கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுற? சரிங்கண்ணே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? எப்பா தம்பி, இது எங்கள் அண்ணன் வீடுப்பா. எங்கள் அண்ணன் பையனுக்குதே பொண்ணு பார்க்க போகிறோம் இன்னைக்கு. நீங்கள் என்ன பண்ணுற? அண்ணே, உங்களோட கடைசி பையன் சேது இருக்கான்ல, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவள் அண்ணனுக்கு ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்ருந்தான், அதனால தான் நான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. சரி, இங்கே எதுவும் பேச வேண்டாம், வெளியே போய் பேசலாம். யாராவது பார்த்துட்டா சந்தேகம் வந்துடும். சரிப்பா தம்பி. தம்பி ஏப்பா வெளியே கூட்டிகிட்டு வந்த? இல்லைண்ணே, நீங்களும் நானும் பேசுகிறத சேது பார்த்துட்டான்னா எங்கள் சித்தப்பாவை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்பான். நானும் வாய் வச்சுட்டு இருக்காமல் ஏதாவது சொல்லி உளறிடுவேன்.
நான் உங்கள் மெக்கானிக் செட்டில் வேலை பார்த்தது சேதுவுக்கு தெரிய வேண்டானே. அவனுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவான். தம்பி சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதப்பா. இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா என் கண்ணே பட்டுடும் போல இருக்குப்பா தங்கம். ஆமாண்ணே, எனக்கு சேதுவை சின்ன வயசுலேருந்தே தெரியும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இப்போ வரைக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோண்ணே. ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்கு விட்டு போகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேனே. கண்டிப்பாக கடவுள் உன் ஆசையை நிறைவேற்றுவார்ப்பா. நீயும் சேதுவும் கடைசி வரைக்கும் இப்படி ஒத்துமையாக இருங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா எனக்குன்னு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரே ஒருத்தர் சேது மட்டும்தான். சரிப்பா தம்பி, நான் சேது கிட்ட சொல்ல மாட்டேன். சரிண்ணே, அதனால தான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ கூட நம்ம பேசுகிறத பார்த்தா சேது டவுட் படுவான். அப்புறம் எப்படியாவது விசாரித்து உண்மையை கண்டுபிடிச்சிருவானே. அப்புறம் என்னை திட்டுவான், எங்கள் அப்பா கூட சண்டைக்கு போயிடுவான். அதனால தான் சொல்கிறேன். சரிப்பா தம்பி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரிங்கண்ணே. எப்பா தம்பி, சேதுவோட ஃப்ரெண்டு சேது எனக்கு மைய மாதிரி. அப்போ நீ சேதுவோட ஃப்ரெண்டில், அப்போ என்ன சித்தப்பானே கூப்பிடுப்பா. நீ எனக்கு பையன் மாதிரி தான். சரிங்க சித்தப்பா. சரிப்பா, நீ உள்ளே போ. நீங்களும் வாங்க சித்தப்பா. இல்லை தம்பி, என் பையன் சூர்யா வீட்டில் தனியாக இருக்கான். அவன் அங்கே கடந்தேன்னா என்னத்தையினாலும் செல்ல நோண்டிக்கிட்டு இருப்பேன். வேலையே பார்க்க மாட்டியான். அவனை இங்கேயாவது கூட்டிகிட்டு வந்து விடலாம்னு போகிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன் உடனே. ஆமாம் சித்தப்பா, சித்தி கூட சொன்னாங்க. அதே அவன் ஒரு வேலையுமே செய்ய மாட்டியான்ப்பா. சும்மா சில்ல என்னத்ததையும் நோண்டுவியானே தெரியல. அவன்கிட்ட ஒரு வேலை சொன்னோம்னா 1 மணி நேரம் கழிச்சுதான் செய்வியான். அவனை போய் அடிச்சாவது இழுத்தாந்து இங்கே போட்டாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன் சித்தப்பா தம்பி எப்படி சொல்கிறீங்க? அடா ஆமாப்பா, அவன் கதவை திறந்து போட்டு எங்கிட்டனாலும் போயிடுவியான். ஃபங்க்ஷன் அப்போலேயே பார்ப்போமா இல்லை அவனை தேடுவோமா சொல்லு. அதுவும் சரிதேன் சித்தப்பா. சரிப்பா, நீ உள்ளே போ. சரிங்க சித்தப்பா. ஐயோ, மதியம் சாப்பிட்ற டைம் ஆச்சே. அவள் சும்மானாலும் சாப்பிட மாட்டா. இப்போது ஃபங்க்ஷன் பிஸியில் இருக்காளே, சாப்பிட்ருப்பாளா என்னன்னு தெரில. சரி, பிரியாவுக்கும் அபிக்கும் நம்மளே சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்டா மச்சான் இவ்வளோ நேரம்? ஏலே வெற்றி, உங்ககிட்ட 1 hour சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஏன்டா லேட்டுன்னு கேட்டால் மண்டே உடச்சே விடுவேண்டா சொல்லிட்டேன். உன் ஆர்வத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க சொல்லிட்டேன்டா. சரிடா கோவப்படாதடா. ஏலே சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன். சரி சாரி எடுத்துகிட்டு வந்துட்டியா? எடுத்துட்டேன்டா. சாரியும் அதுக்கு மேட்சா ஷர்ட்டும் ஃபேண்ட்டும் இருக்குடா. சரி, 2 தனித்தனியாக தானே இருக்கு? ஆமாம் மச்சான். சரிடா, அப்போது என்னோட ட்ரெஸ்ஸை நீ வச்சுக்கோ. அந்த சாரியை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. இந்தாடா. சரிடா மச்சான், உள்ளவா. இல்லைடா, நானே காலையிலேருந்து வராமல் இப்போத்தே வந்திருக்கேன். இங்கே எடுத்ததும் வந்தால் நல்லா இருக்காது. நான் போய் அம்மா அண்ணன் எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் வரேன்டா. அப்படின்ற? சரிடா, நீ போ. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் நானுமே வந்துடுவேன். அப்போ போகும்போது என்னோட ஷர்ட்டையும் ஃபேண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிடுடா. சரிடா மச்சான். சரி, பார்த்து போடா. சரிடா, நீயும் இங்கேயே டேரா போடாமல் காலத்தில் கிளம்பி வாடா. அங்கேயும் வந்து வேலை பார்க்கணும்ல. இங்கேயே கிடக்கிற இப்போவேவும் கல்யாணம்லாம் ஆச்சுன்னா உன்னையெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது போல. சரி கோவப்படாதடா, போடா வாரேன். சரி, சீக்கிரம் வந்து சேரு. அப்பா, ஒரு வழியாக சாரி வந்துருச்சு. இதை எப்படியாவது யாருக்கிட்டையாவது கொடுத்துடணும். யாருக்கிட்ட கொடுக்கறது? யார்கிட்ட கொடுத்தாலும் நம்மளுக்கு சிக்கல். ஐடியா. சரி, அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம். அண்ணி நான் வெற்றி வந்திருக்கேன். வா வெற்றி, கதவு திறந்தா இருக்கு. வா வெற்றி. இப்போ அது வந்து அண்ணி நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் தாயங்கிற? ஏதாவது சொல்லணுமா? சொல்லுடா. அது வந்து அண்ணி நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அண்ணி. அதனால உங்கள்கிட்ட உரிமையாக சொல்கிறேன். கொஞ்சம் கோவப்படாமல் கேளுங்க அண்ணி, ப்ளீஸ். தயவு செஞ்சு கோவம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன 4 திட்டு கூட திட்டிக்குவோங்க. ஆனால் கத்திராதீங்க அண்ணி. அண்ணா கிட்ட சொல்லிடாதீங்க அண்ணி. ஃபங்க்ஷனை மட்டும் நிறுத்திடாதீங்க அண்ணி. நீ என்ன கேட்க போறதுன்றதை விட நீ சொல்றதாண்டா எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அம்மா மாதிரின்னு சொல்லிட்ட, அப்போ சொல்ல வேண்டியதானே? அண்ணி உங்கள் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்குறேன் அண்ணி, தயவு செஞ்சு கோவம் மட்டும் பற்றாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. என்னடா இவன் நம்மக்கிட்டே வந்து இப்படி சொல்கிறானேன்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க அண்ணி. நீங்கள் என்ன அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துடாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. வெற்றி, சொல்லு வெற்றி. அது 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 வந்து அண்ணி, நானும் உங்கள் தங்கச்சியும். தங்கச்சியும்
அண்ணி உங்கள் முகத்தை பார்த்து பேச எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இங்கிட்ட திரும்பிக்கிறேன். அண்ணி நான் உங்கள் தங்கச்சி லவ் பண்ணுறேன். அண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணி. வெற்றி, என் தங்கச்சியை பத்தி என்கிட்ட வந்து சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அண்ணி. என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த ஃபங்க்ஷன் நிற்கவே கூடாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன், அவ்வளோதான். உங்கள் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கல்யாணத்தோடு சேர்த்து நானும் சக்தியும் கூட கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நினச்சோம். நான் அவள் தான் சொல்லிட்டா, எங்கள் அக்கா கல்யாணம் நல்லபடியாக முடியணும், அப்புறம் தான் நம்ம கல்யாணம். அது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திடாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். உங்களுக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல அண்ணி, நாங்கள் ஒதுங்கிக்கிறோம். என்ன வெற்றி, பயந்துட்டியா? அண்ணி அண்ணி சிரிக்கிறீங்க? ஆமா வெற்றி, பரவாயில்ல. எனக்கு இது முன்னாடியே தெரியும் வெற்றி, உங்க அண்ணா என்கிட்ட சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு அண்ணனுக்கு எப்படி அண்ணி தெரியும்? நீயும் சக்தியும் ஃபோன் பேசும்போது கேட்டிருந்திருப்பாரு போல இருக்கு. அப்போ என்கிட்ட சொன்னாரு. உங்களுக்கு என் மேலே எதுவும் கோவம் இல்லையே? இல்லை வெற்றி, என் தங்கச்சி தெரியாதால லவ் பண்ணியிருந்தா எனக்கு கோவம் வந்திருக்கும். நீ எங்கள் வெற்றி தானே, உன்னை பற்றி எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் எங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கும் சக்திக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா 2 ஃபேமிலிக்குமே விருப்பம். அதனால் நோ ப்ராப்ளம், இருந்தாலும் லிமிட்டாக இருந்துக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணி, எனக்கு இது போதும் அண்ணி. இப்போ நான் தைரியமாக உங்ககிட்ட சொல்லுவேன். அது அண்ணி, சக்தி சொன்னால் நம்ம 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டால் தான் நம்ம உண்மையாக லவ் பண்ணுறோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டா. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. எங்கே வேறு வேறு கலரில் ட்ரெஸ் போட்டு அவன் மனசு கஷ்டப்பட்டு போயிருமோன்னு தான் அவளுக்கும் எனக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த சாரியை எப்படா உங்ககிட்ட கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு அண்ணி. இந்த சாரியை உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் சக்தி கிட்ட கொடுத்துருவீங்கல்ல நீ? கொடுத்துருவேன்ப்பா. அவள் எப்படி என்கிட்ட தான் சாரி கேட்டு வருவா கட்டுறதுக்கு. அப்போது இது என்னதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். தேங்க்ஸ் அண்ணி. அதெல்லாம் இருக்கட்டும், அன்னிக்கு ஒரு நாளாவது ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சா? ஏன் தங்கச்சிக்கு மட்டும் எடுத்து கொடுக்குற? அண்ணி இப்படி சொல்லிட்டீங்களா? ஒரு சாரி என்ன அண்ணி, ஒரு சாரி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். 100 சாரி கடையை நான் வச்சு கொடுக்குறேன் அண்ணி. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சும்மா தான் சொன்னேன். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். தேங்க்யூ அண்ணி. நான் என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு அண்ணி. சரி வெற்றி, இதை நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிங்க அண்ணி. அண்ணி ஒரு நிமிஷம் ஃபோன் அடிக்குது. சித்தி தான். ஹலோ சொல்லு சித்தி. இல்லை எங்கடா இருக்க? என்னடா அங்கேயே முட்டை இட்டுக்கிட்டு இருக்கியா? வாடா வீட்டுக்கு. என்ன சித்தி? இல்லை வாடா, காலையிலேயே உங்ககிட்ட சொல்லிட்டோம்லடா, அப்புறம் என்னடா என்ன நொன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? டிரைவர்லடா வண்டி எடுக்க, நீ வந்தா தண்டா வேனே வெளியே எடுக்க முடியும். இப்போ நீ வரியா? என்னடா சொல்ற? இந்த வந்துட்டேன் சித்தி, இந்த கிளம்ப போகிறேன், அவ்வளோதான். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டில் இருப்பேன். சரி சீக்கிரம் வா, பார்த்து வா. சரி சித்தி. அண்ணி சித்தி தான் கால் பண்ணியிருந்தாங்க. சரிங்க அண்ணி, நான் தான் போய் வேன் எடுக்கணுமா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. சரி வெற்றி, பார்த்து போ. பைக்லயே போகிறேன்? ஆமாம் அண்ணி. சரி ஹெல்மெட் போட்டுக்கோ. இல்லை நீ ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வரேன், டைம் ஆச்சு. சே, எனக்காக எவ்வளோ ஓடி ஆடி வேலை பார்க்குறானுங்க, பார்க்கலே சந்தோஷமா இருக்கு. ஹலோ சொல்லு ஆதி. அபிமா எங்கே இருக்கா? வீட்டில் வேண்டா, சொல்லு. பிரியாவை கூட்டிகிட்டு உடனே வெளியே வா. வீட்டுக்கு வெளியே இல்லை, அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே நிற்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வா. ஏண்டா வீட்டுக்குள்ளே வர மாட்டியா நீ? இப்போ பார்த்தாலும் ஏன் வெளியவே நிற்கிற? வாடி. சரிடா வை, வாரேன். சொல்லு ஆதி, எதுக்கு கூப்பிட்ட? ஆமாம், டைம் என்ன? இதை கேட்க தான் இப்போ கூப்பிட்டியா? போடா அங்கிட்டு. இது சாப்பிட்ற டைம்டி, இந்நேரத்துக்குலாம் நீ சாப்பிட்ருக்கணும், ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே ஒரு டைம் மயங்கி விழுந்திருக்க. டாக்டர் உன்னை கரெக்டாக டைமுக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்கல்ல, நீ மறந்துடுவேன் தான் நானே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டா இங்கே எனக்கு என்ன சாப்பாடாடா போட மாட்டாங்க, நீ வாங்கி வந்திருக்க? அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், அங்கேயும் சாப்பிட்டுக்க இங்கேயும் சாப்பிட்டுக்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிரியா நீயும் தான் சாப்பிட்ருங்க. சரிண்ணே, நான் சாப்பிட்றேன். வாங்க சாப்பிடுங்க. ஆமாம், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்போ தான் ஈஸ்வரியம்மா சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க, அங்கேருந்து சாப்பிட்டுட்டு தான் இங்கே கிளம்பி வந்தேன். சரிடா சரிடா. ஞம் 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 ஞம். சாப்பிட்டு முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் தான் சாப்பிட்டோம்ல, நீ கிளம்பு. இர்ரி, எப்போ பார்த்தாலும் துரத்தி விட்ற, கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போயிடுறேனே. ஆமாம் பிரியா,
என்ன வேலை பார்த்த நீ? இவ என்ன வேலை பார்த்தா? பெருசாலாம் எங்களை வேலை எதுவும் சொல்லலைண்ணா. சந்தன குங்குமம் வச்சோம் குத்து விளக்குக்கு, பூஜை சாமானுக்கு. அதுக்கப்புறம் வந்து சின்ன பொண்ணக்காவை போய் பார்த்தோம். அப்புறம் ராதிகாட்ட உட்காந்து பேசினோம். அப்புறம் சீதா அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க, குடித்தோம். இவ்வளோதான். அப்புறம் வந்து அபி பூ கொண்டு வந்து கொடுத்தா, எங்கள் அண்ணன் கொடுத்தியான்னு சொல்லி. இவ்வளோதான் பண்ணீங்களா காலையில இருந்து? ஆமாண்டா, நாங்கள் சின்ன பிள்ளைங்க தானே, எங்கள் சத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வேலையாக தானே பார்க்க முடியும். யாரு நீ சின்ன பிள்ளையா? அதுக்கு அவளை சொன்னாலும் நம்பலா? நீ ஊரையே வித்துருவடி, வாயாடி. என்னோட அப்படி பேசுகிற? சரி சரி, கோச்சுக்கிறாத, விளையாட்டுக்குதே சொன்னேன். பூ வைக்கவும் 2 பேரும் நல்லா இருக்கீங்க. ஏன் அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு கேவலமாக இருந்தமா? இல்லடி, பூ வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் அழகு கூடிருச்சுன்னு சொல்ல வந்தேன். நீ எது சொன்னாலும் குத்தமா நினைக்கிறியே. அண்ணா அப்போ ஹாப்பியாக இருக்கான். இந்த டயத்தில் நம்ம ஏதாவது கேட்டால் அவன் மனசு கஷ்டப்படும். கேட்கலாமா வேண்டாமா? கேட்காட்டி ஆனால் என் தலையே வெடிச்சிருமே. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கேட்டுருவோம். அண்ணே, உன்கிட்ட நான் உன்னை கேட்டால் கோவப்பட மாட்டீல? சொல்லு பிரியா, என்ன? உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. இது என் மேலே சத்தியம். சரி சொல்லு. அண்ணே, அப்பா உன்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு, காசும் கொடுக்க மாட்டாரு. நேற்றுலேருந்தே நீ ஆள் கொஞ்சம் சரியில்லை. இஷ்டத்துக்கு போகிற வார, நைட்லாம் லேட்டாக தான் வந்த. எங்கன்னு கேட்டதுக்கு சொல்லலை, அப்பா கேட்டதுக்கு பதிலே பேசலை, அம்மா கிட்டேயும் நீ சரியாக பேசலை. அப்பா எப்பவுமே லீவே போட விட மாட்டாரு. இன்னைக்கானா நீ ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்க. அது எப்படி? அதானே, அது எப்படி? நானே கேட்டேன், நீ அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்கிறியா இல்லையா? அது வந்து பிரியா, அப்பா அப்பா கிட்ட. அண்ணே, நீ சமாளிக்க வேண்டாம். ஏன்னா என் மேலே சத்தியம் பண்ணியிருக்க. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு. சொல்லு ஆதி. அது வந்து அபி, பிரியா, நான் நேற்று நான் உன்னை பார்த்துட்டு பைக்கில் போயிட்டு இருந்தேன்ல, போகிற வழியில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. சரி, பெட்ரோல் இல்லைன்னா என்ன? அப்படியே போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வண்டியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே? இருடி, நான் சொல்கிறத முழுசாக கேளு, அப்புறம் பேசு. பெட்ரோல் போட முடியாமலாம் கிடையாது, காசு இல்லை, அதனால தான் போடலை. அப்படியே ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன்னா சேது வந்தான். அவன் வந்து அவன்கிட்ட இருக்க பெட்ரோலை கொடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அப்போதான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா எங்கள் அப்பா. சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவர் கால் பண்ணி, ஆதி, நம்ம ஆஃபீஸ்க்கு சேகர்னு ஒருத்தர் வருவார், அவர் 50,000 கொடுப்பாரு, வாங்கி ஆஃபீஸ் விட்டு வரும்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருன்னு சொன்னார். நான் சரி கையில் கொண்டு போகாட்டி என்ன, அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். எங்கள் அப்பா சொன்னது என்னமோ 50,000, ஆனால் அந்த சேகர் அண்ணா கொடுத்தது 45,000. அப்போ மீதி அந்த 5,000 கொடுக்கலையா? உங்கள் அப்பா என்ன சொன்னார்? எங்கள் அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, நான் போய் சொல்கிறேன், நம்பவே இல்லை. 50,000 தான் கொடுத்தான், என்கிட்ட சேகர் அப்படி தான் சொன்னான், நீ தான் அந்த காசு எடுத்துருக்க, அப்படி இப்படின்னு என்னை திட்டாரு. எனக்கு திருட்டு பட்டம் கட்டினாரு. எனக்கு மனசு தாங்கலை. இவ்வளோ நாள் நான் பொறுமையாக தான் இருந்தேன், ஆனால் நேற்று என் மேலே திருட்டு பழி போடவும் என்னால் தாங்கிக்க முடியல. அபி, அதுக்கு என்னன்னு சொன்னேன்? சொல்லு பிரியா, யாருனாவது திருட்டு பழி போட்டால் ஏற்றுக்குவாங்களா? நான் அடித்து சொல்கிறேன், அப்பா அம்மா மேலே சத்தியம் பண்ணுறேன். ஆனால் கடைசி வரைக்கும் அப்பா என்ன நம்பவே இல்லை. எனக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சுடி. சரிடா, என்ன சொன்ன? நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சேகரை நான் கூப்பிட்டு நேரில் போய் விசாரித்து பேசி செஞ்சு எங்கள் அப்பா கிட்ட கூப்பிட்டு போய் நேரில் உண்மையை சொல்ல சொன்னேன். அந்த அண்ணனும் சொன்னார். அப்படியும் எங்கள் அப்பா நம்பலை. அப்பையும் சாட்சி சொல்லி ஆதாரத்தை கூட்டிகிட்டு வந்து காமிச்சும் நம்பலை. அப்போ நான் சும்மா இருப்பேனா? நான் சொல்லிட்டேன், நான் ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக வருவேன், ஆஃபீஸில் வர ப்ராஃபிட்டோ லாஸோ நான் பார்த்துப்பேன், நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு கோவமாகவே நல்லா கத்தி விட்டுட்டேன். என்னடா சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அதுலேருந்து அவர் வாயை திறக்காமல் இருந்தார். இன்றைக்கி என்ன நடந்துச்சோ வீட்டில் அம்மாவை கேட்டால் தான் தெரியும். நானுமே ஆஃபீஸ் போல எதுவுமே சொல்லலை. நான் பாட்டில் காலையில் கிளம்பி வந்துட்டேன். எப்படி ஷர்மிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாரு, அவளும் உண்மையை சொல்லியிருப்பா. ஏன்னு அப்போ நீ சர்மி கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லியிருங்க, அவர் கால் பண்ணான்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. இல்லை பிரியா, அது தப்பு. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னால் என்ன பயமா? லீவுனா லீவுன்னு சொல்லிட்டு போயிடணும். திடீர்னு ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு நான் இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் சண்டை போடுவார். இதுக்கு தேவையா? அதனால தான் நான் ஷர்மிக்கிட்டே எதுவும் சொல்லவே இல்லை. நான் பாட்டில் கிளம்பி வந்துட்டேன்.
ஏன் அது இப்படி பண்ற? எதுக்குடா வீணா சண்டை போட்டுட்டு கிடைக்கீங்க? இல்லை அபி, உனக்கு எங்கள் அப்பா பற்றி தெரியாது. பிரியா கிட்ட கேட்டுப்பாரு. இன்னும் சுத்தமாக ஒரு ஆளாவே மதிக்க மாட்டார். நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்குது. அதனால தான் நேற்று எனக்கு கோவம் வந்துருச்சு. சரி, இதை பற்றி பேசி மைண்ட் அப்செட் பண்ணாத. சரி சரி, உன் வண்டியில பெட்ரோல் இல்லாட்டி என்ன எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தா நான் அப்படியே ஜிபே பண்ணி விட்டுருந்துருப்பேன்லடா. இன்னும் ஒரு 100-200 கொடுக்கறதுலையாடா தேஞ்சு போயிட போறோம். நீயே பாவம் பாக்கெட் மணி வாங்கிட்டு இருக்க, இதில் எங்கிட்ரி எனக்கு கொடுப்ப? அப்படி சொல்றதுல என்னன்னா தப்பு இருக்கு? சேது அண்ணா மட்டும் வரலன்னா அந்த இடத்துல நீ நின்றுட்டே இருந்திருப்ப. எவ்வளோ நேரம் வண்டியை நீ தள்ளிக்கிட்டே போக முடியும்? ஆஃபீஸ் எங்க இருக்கு, எங்க காலேஜ் எங்க இருக்கு, எவ்வளோ தூரம் நீ போவ சொல்லு பார்க்கலாம். வேற என்ன பிரியா பண்ண முடியும்? பைக்கை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தள்ளிட்டு தான் போயிருந்துருக்கணும். சேது கரெக்டான நேரத்தில் வந்ததுனால தப்பிச்சேன். இல்லாட்டி இந்த வெயிலில் மயங்கியே விழுந்திருப்பேன் போல இருக்கு. ஏன் அது இப்படி கஷ்டப்படுத்துற? நான் என்னடி பண்ணேன்? உன்னை நல்லா தானடி பார்த்துக்கிறேன். என்ன மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதுமா? உன்னை நீ நல்லா பார்த்துக்கிட்டா தானே நானும் நல்லா இருக்க முடியும். சரி, இனிமே நான் என்னை நல்லா பார்த்துக்கிறேன். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிடா. பிரியா, போயிட்டு வரேன். சரிண்ணே.